இது வேற பாணி அரசியல். இது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வசப்பட்ட அரசியல். எடப்பாடி பழனிசாமிக்கு வசப்படல. இப்ப எடப்பாடி பழனிசாமியை ஃபோர்ஸ் பண்ணணும்னு வைங்க, ஒன்றுபட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது உனக்கு. பொதுக்குழுவை கூட்டுங்க, செயற்குழுவை கூட்டுங்க, முடிவெடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் பண்ணா அதிமுக இன்னொரு பிளவு தானே வரும். சற்று நேரத்துக்கு முன்பாக ஜெயக்குமார் அவர்கள் அப்படியான ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சந்திச்சு பேசினா என்ன, பேசாட்டா என்ன? ஒரு கட்சி ஒற்றுமையா இருந்தா தானே தேர்தலில் பலமா அது எதிர்கொள்ள முடியும். பொது மேடையில் பேசி கட்சி எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? டிவியில பேசி கட்சியை ஒருங்கிணைக்க முடியுமா? இல்ல சோசியல் மீடியாவில் பேசி ஒருங்கிணைக்க முடியுமா? பேரூர் நகர கிளை செயலாளர்களையோ கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடலாம்னா அவங்க வரமாட்டாங்களே. அப்போ இயல்பான மனமாற்றம் ஏற்பட்டால் தாங்க இதுல வழி. அது ஏற்படுற மாதிரி தெரியல. பலவீனப்பட்டா பாஜக வந்துடும். அப்ப என்ன சொல்லுவாங்க? அதிமுக பிளவுபட்டு இருந்தால் நாட்டுக்கு நல்லது இல்லை. நாட்டுக்கு இல்ல, உங்களுக்கு நல்லது இல்லை. அதுதான் உண்மை. அரசியல்வாதி யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருந்தாலும் முதல்ல அவங்களோட சிந்தனை என்னன்னா, நம்ம எப்படி ஜெயிக்க முடியுங்கிறதுதான். பேச்சுகள், இணைப்புகள் எல்லாமே டிவி விவாத அரங்கங்களையும் நம்மள மாதிரி யூடியூப் சேனல்களையும் நம்ம மாற்றி மாற்றி பேசிட்டே இருக்கலாம். எங்களை மாதிரி சீனியர்கள் இதை பயன்படுத்தி பழைய வரலாறுகளை சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள். ஷாம் சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். ஒன்றுபட்ட அதிமுக தான் வலுவான ஒரு அதிமுகவா இருக்க முடியும். வரக்கூடிய தேர்தலை சமாளிக்கிறதுக்கு அதுதான் வலுவாக இருக்கும் அப்படின்னு கட்சியை விட்டு போன ஓபிஎஸ் அவர்கள் பேசினதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. சசிகலா அவர்களும் அதற்கான பணிகளை ஆரம்பிச்சாரு. அதுக்கான பேட்டிகளும் அவர் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சு. ஆனா இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே குறிப்பா ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியை சந்திச்சு இதை பத்தி பேசினதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு இதை எப்படி சார் பாக்குறீங்க? சற்று நேரத்துக்கு முன்பாக ஜெயக்குமார் அவர்கள் அப்படியான ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதாவது சந்திப்பு நடந்ததா நடக்கவில்லையா அதுவே பெரிய மர்மமா இருக்குன்னா, சந்திப்பு பற்றிய செய்திகள் எப்படி வெளியில வந்தனங்கிறது கேள்வியா இருக்கு. அப்ப சந்திப்பு பற்றி செய்திகள் எப்படி வெளிவந்தன? ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக எல்லாரும் போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பல அரசியல்வாதிகள் சந்திக்கும் போது உட்கட்சி விவகாரங்கள் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு யூக செய்தியாக மாறி இப்படி ஒரு ஒரு தன்மை பெற்றிருக்கு. ஆனா அடிப்படையான விஷயம் என்ன? அதிமுக ஒற்றுமைப்படணுங்கிறது தானே. சந்திச்சு பேசினா என்ன, பேசாட்டா என்ன? ஒரு கட்சி ஒற்றுமையா இருந்தா தானே தேர்தலில் பலமா அது எதிர்கொள்ள முடியும். அப்போ ஒற்றுமை என்பது ஆர்கனைசேஷன்ல எப்படி வரும் அப்படின்னா, ஆர்கனைசேஷனோட பைலா, ஆர்கனைசேஷனோட கான்ஸ்டிடியூஷன், அதாவது அமைப்பு சட்டம், துணை விதிகள், ஆர்கனைசேஷனோட பொதுக்குழு, செயற்குழு. அரசியல் கட்சிகளுக்கு இதுதான். இந்த லீகல் சைடு பூரா முடிஞ்சிருச்சு அதிமுக. அதான் இதோட பிரச்சனை. அப்ப லீகலி இன்றைய தேதிக்கு அந்த சிவில் கோர்ட்ல நடக்கிற வழக்கை தவிர்த்து பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கீழே இருக்கிற பொதுக்குழு, செயற்குழு இதற்குத்தான் கட்சி சொந்தம்னு ஆயிடுச்சு. நீங்க தேர்தல் ஆணையம் வெப்சைட் எடுத்து போய் பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு. இந்த நாட்டில் 89 இருந்து தேர்தல் ஆணையம் தான் கட்சியை நிர்வாகம் பண்ணுது. அதாவது கட்சிக்கான அங்கீகாரம் கொடுக்கறதுல இருந்து, கட்சி சின்னம் போட்டி போடும் போதும், கட்சி வேட்பாளர்கள், நடவடிக்கைகள், கட்சி கணக்கு வழக்குகள் எல்லாமே தேர்தல் ஆணையம் பொறுப்பு. அப்போ கட்சி எந்த கட்சியா இருந்தாலும், அது அகில இந்திய கட்சியா இருந்தாலும், மாநில கட்சியா இருந்தாலும், தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதுதான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஃபைனல். அதுக்கு மேல நீங்க போனா ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். தேர்தல் ஆணையமே ஒரு குவாசி ஜுடிஷியல் கோர்ட். அப்ப ஹைகோர்ட்ல வழக்கே இருக்கு, நிலுவையில இருக்கு. அது எப்போ முடியும் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது. அப்போ சிவில் வழக்கு, அதுக்கு அடுத்த கட்டம்னு பல அப்பீல்கள் போகும். ஆக இன்றைய தேதிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரை சுற்றி இருப்பவர்கள், இதுதான் கட்சி. அப்ப இந்த கட்சி மக்களின் நம்பிக்கையை பெற முடியுமா? வாக்காளர்களின் நம்பிக்கையை பெற முடியுமா? திமுகவுக்கு எதிராக நாங்க பலம் வாய்ந்தவர்கள்னு சொல்லி மக்கள் மத்தியில அந்த நம்பிக்கை தன்மையை உருவாக்க முடியுமா? பிற கூட்டணி கட்சிகளுக்கு பேர வலிமையை குறைக்க முடியுமா? இதான அரசியல்ல நம்ம பார்க்க முடியும்.
அந்த இடத்துல அதிமுக பலவீனமா இருக்கு. அதுதான் எல்லாரோட கருத்தும் அதுதான். இப்ப இந்த பலவீனமான அதிமுகவ வலுப்படுத்தணும் அப்படின்னா, ஓபிஎஸ் அப்படின்ற ஃபேக்டரும், சசிகலா அப்படின்ற ஃபேக்டரும் தேவை. குறிப்பா தென் தமிழகத்துல நம்ம வலுவா இருக்கணும் அப்படின்னா, இவங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்றது எதார்த்தம் அதுதானே சார்? இல்ல அது இன்னும் ப்ரூவே ஆகலைங்களே. இப்போ திருமதி சசிகலா அவர்கள் தென்காசியில இருந்து அவங்க டூரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். அப்போ அந்த டூர் மூலமாக அவங்க என்ன அச்சீவ் பண்ணுவாங்க? டூர்ல வந்து பொதுமக்களை பார்த்தாங்கனாலோ, இல்ல வந்து ஒரு திருமுனை கூட்டங்கள்ல பேசினாங்கனாலோ, அது வந்து ஒரு கட்சி ஒருங்கிணைப்பாகாது. ஒரு தலைவர் பேசுறாரு, கேட்க வருவாங்க, அவ்வளவுதான். கட்சிக்குள்ள கூட்டம் போட்டு தான் நம்ம கட்சியை ஒருங்கிணைக்க முடியும் இல்லையா? இப்ப ஒரு பொது மேடையில பேசி கட்சியை எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? டிவியில பேசி கட்சியை ஒருங்கிணைக்க முடியுமா? இல்ல சோசியல் மீடியால பேசி ஒருங்கிணைக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம வந்து ஆலோசனை தான். அப்ப கட்சியை ஒருங்கிணைக்கணும்னா கிரவுண்ட் ஒர்க் என்ன? அந்த கட்சி நிர்வாகிகள், கட்சியில் இருக்கிற தொண்டர்கள், இவங்களை எல்லாம் பார்த்து பேசுது. ஆனா அதுக்கு அவங்க வரணும்ல. திருமதி சசிகலா அவர்கள் தென்காசிக்கு போறாங்க. தென்காசியில இருக்கிற இப்ப இருக்கிற ஒன்றிய செயலாளர்களையோ இல்ல பேரூர் நகர கிளை செயலாளர்களையோ கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடலாம்னா அவங்க வரமாட்டாங்களே. கட்சி பதவி போயிருச்சுன்னா சரி. அடிப்படை அரசியல் என்னங்க? அடைய துடித்தல், அடைந்து விடுதல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ளுதல். இதுதாங்க அரசியல். இது தனி மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒரு நிறுவனத்துல பணியாற்றுறீங்க, இன்னொருத்த வந்து திடீர்னு அங்க டாமினேஷன் பண்றதை நீங்க விரும்புவீங்களா? சரி, நிறுவனத்துல எப்படியோ உங்களுக்கு ஒரு பதவி வந்துருச்சு. அந்த பதவிக்கு நீங்க பொருத்தம் இல்லாதவரா கூட இருக்கலாம். அதுக்காக வெளியில இருந்து ஒருத்த வந்து திருப்பியும் அந்த பதவியை பிடிக்க முயற்சி செஞ்சா ஒத்துக்குவீங்களா? அந்த நிறுவனத்துல இருந்தே ஒருத்தன் வெளியில போயிருக்காங்க, திருப்பி அதுக்குள்ள வரணும்னு முயற்சி பண்றான், விடுவீங்களா? இது எல்லா வாழ்க்கைக்கும் பொருந்துங்க, அரசியலுக்கும் பொருந்தும். அப்போ இதுல வந்து அடிப்படையில அதிமுகவோட பிற பிளவுகள் இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, பிளவுன்னு சொல்றதை விட மனத்தாங்கல்னு வச்சுக்கலாம். 75 சிதம்பரத்துல செயற்குழு பொதுக்குழு எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னு ஒரு கோஷ்டி முயற்சி பண்ணிச்சுங்க. அதை தெரிந்து எம்ஜிஆர் ஆதரவாளர்கள், எம்ஜிஆரோட நெருக்கமாக இருக்கிறவங்க எல்லாம் அந்த முயற்சியை முறியடிச்சாங்க. சைது துரைசாமி நண்பர் சைது துரைசாமிக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். 75 காலகட்டம். 76 கோயம்புத்தூர்ல செயற்குழு பொதுக்குழு. எம்ஜிஆர் வந்து கட்சி பேரை அகில இந்திய அதிமுகன்னு மாற்றணும்னு முடிவெடுத்தாரு. அது வரைக்கும் அது அதிமுக தான். ஒரு பெரிய குரூப் அதுக்கு எதிராக இருந்துச்சு. தலைவர் வந்து கோவை செழியன், ஒரு பெரிய ஆளுமை. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு நம்ம மாநில கட்சி வச்சிருக்கோம், இதுக்கு எதுக்கு அகில இந்தியங்கிற முன்னொட்டு? எம்ஜிஆர் ஏத்துக்கல. ரைட்டு, ஓட்டு விட்டு தீர்மானிப்போம்னு சொல்லி பொதுக்குழு செயற்குழுவில் எனக்கு தெரிஞ்சு ஓட்டெடுப்பு நடந்த துண்டுத்தாள் கொடுத்து ஓட்டெடுப்பு நடந்த ஒரே முறை. ஓட்டெடுப்புல எம்ஜிஆருக்கு எதிராக யாருங்க ஓட்டு போட போறா? எல்லாரும் அகில இந்திய பெயர் மாற்றத்துக்கு ஓகேனாங்க. இந்த குரூப் அப்படியே வெளியில போச்சு. தனியா கொஞ்ச நாளைக்கு வேற கட்சியெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. 84 எஸ்.சி. சோமசுந்தரம் இதே மாதிரியான பிரச்சனை. எம்ஜிஆருக்கு எதிராகவே ஊழல் புகார் பட்டியெல்லாம் கொடுத்தாரு கவர்னர்கிட்ட கொண்டு போய். அவர் வெளியில போய் கொஞ்ச நாள் கட்சி நடத்தினாரு. திருப்பி எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க கட்சிக்குள்ள. எப்படி வந்தாங்கன்னா, எம்ஜிஆரோட பெருந்தன்மை காரணமா. கட்சி வந்து பலவீனப்பட வேண்டாம், கட்சிக்குள்ள எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. அதுக்கு பல காரணம். 80ல வந்து மக்களவை தேர்தல் தோல்வி, அதிமுக தோத்துது. 85, 86 காலகட்டத்துல உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, எம்ஜிஆர் இருக்கும்போது. அப்போ ஏன் இந்த தோல்வி அப்படின்னு ஆராயும் போது, இப்ப எப்படி தோல்விக்கான காரணங்களை எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆராயிறாங்களோ, அதே மாதிரி அப்போ அவர் அபிஷியலா ஆராய்ஞ்சாரா இல்லை வந்து அன்அபிஷியலான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஆராயும் போது கட்சியில் ஆங்காங்கே வந்து பலவீனப்பட்டிருக்கிறோம், இந்த ஓட்டு வங்கியெல்லாம் சிதறி இருக்கு, இப்போ தென் மாவட்ட ஓட்டு வங்கி போயிருச்சுன்னு இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லைங்களா? அதே மாதிரி அப்பவும் சொன்னாங்க, தஞ்சாவூர் மாவட்ட ஓட்டு வங்கி போயிருக்கு, எஸ்டிஎஸ்லாம் உள்ள இருந்தால் தான் நல்லது. இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? நேரமா கிளம்பி போய் எஸ்டிஎஸ் வீட்டுக்கே போயிட்டாரு. வீட்டுக்கு போனா எஸ்டிஎஸ் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? அவங்க ஒய்ஃப்ட கேட்கிறாரு. அவர் குளிச்சுட்டு இருக்காருங்கன்னாங்க அந்த அம்மா. சரி, ஒரு தோசை சுட்டு போடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி தோசையை உட்காந்து சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குளிச்சுட்டு வந்தோட கையோட கூட்டிட்டு வந்துட்டாரு. இது வந்து வேற பாணி அரசியல். இது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வசப்பட்ட அரசியல்.
எடப்பாடி பழனிசாமிக்கு வசப்படல. ம், அது ம், வந்து ம், ஒரு இதுல மாபெரும் சிக்கல். இப்ப எடப்பாடி ம், பழனிசாமிய ஃபோர்ஸ் பண்ணணும்னு வைங்க. ஒன்றுபட்டு தான்யா ஆகணும். வேற வழியே கிடையாது உனக்கு. வா வா ஒன்றுபடு. ஒற்றுமையான அதிமுக தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒற்றுமையான அதிமுக தான் ஜெயிக்க முடியும்னு. ஜெயிக்க முடியுமாங்கிறது வேற விஷயம். ஆனா அப்படித்தான் தோற்றம். எடப்பாடி இல்லங்க, அதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சுங்க. இவங்க வந்தா சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது சண்டை போட்டே கிடப்பாங்க. அதெல்லாம் வேணாங்க, சரிப்பட்டு வராதுங்கன்னு சொன்னாருன்னா, அதுக்கு மேல என்ன பண்ண? ம், ம், அவர ம், ஃபோர்ஸ் பண்ணலாம். பொதுக்குழுவ கூட்டுங்க, செயற்குழுவ கூட்டுங்க, முடிவெடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் ம், பண்ணா அதிமுகல இன்னொரு பிளவு தானே வரும். ம், 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 இந்த இந்த அக்னி வளையத்தை தாண்டறதுக்கு யாருமே தயாரா இல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு கீழ இருக்கிறவங்க, அவரோட இருக்கிறவங்க, பிரசன்ட் எம்எல்ஏக்கள், அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆகலாம்னு நினைக்கிறவங்க, இவங்க யாருமே இந்த நெருப்பு கோட்ட தாண்ட மாட்டேன்றாங்க. ம். அதனால தான் மேலும் பலவீனப்படுத்த விரும்ப மாட்றாங்க. ம். ஏன்னா பலவீனம் ஆயிரும்ல. நமக்கே ம், தெரிஞ்சது ம், தானே. ம், 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 இப்போதைக்கு அதிமுக மேற்கு மண்டலத்துல ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்குங்க. அதாவது 2024 தேர்தல அப்படியே நம்ம சட்டமன்ற தொகுதி வைஸ் போட்டு பார்த்தோம்னா. அப்போ மேற்கு மண்டலத்துல கணிசமான ஓட்டு வங்கி இருக்கும்போது, சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது இதுல ஜெயிக்க முடியும்னு நினைப்பாங்க. மக்களவைத் தேர்தல்ல ஜெயிக்கிறது கஷ்டம். சட்டமன்ற தேர்தல்ல லோக்கல் ஆளுமை. இப்போ ம், ம், ம். வேலுமணி இருக்காரு. அவரோட தொகுதி நம்ம ஜெயிச்சிடலாங்க. யாருங்க எதிர்த்து நிக்க போறா? எக்ஸ், ஒய், இசட் இவங்க தானே. அவங்களெல்லாம் நம்ம அடிச்செறிஞ்சிடலாங்க. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இப்படித்தான் அந்த கான்ஃபிடன்ஸ் கூட இல்லாம தலைவரா இருக்க முடியாது. ஓபிஎஸ்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால தானே அவரு ராம்நாட்ல போட்டி போட்டாரு. பலாப்பழம்ங்கிறது ஒரு சுயேட்சை சின்னம் எவ்வளவு கஷ்டம். ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருல்ல. அது நீங்க குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. ம், ம், அந்த நம்பிக்கை கூட இல்லாம ஒருத்தர் தலைவராவும் இருக்க முடியாது. அப்போ இயல்பான மனமாற்றம் ஏற்பட்டால் தாங்க இதுல வழி. ம், ம், அது ம். ஏற்படுற மாரி தெரியல. என்னோட பார்வையில வந்து இந்த முயற்சிகள், அதாவது 6 பேர் சந்தித்தது உண்மைன்னே வச்சுக்கிட்டாலும், இல்லன்னு வச்சுக்கிட்டாலும், எப்படி வச்சுக்கிட்டாலும் அதிமுக ஒற்றுமைப்படணுங்கிற சிந்தனையில யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. காரணம், பலவீனப்பட்டா பாஜக வந்துரும். ம், ம், ம். தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக, அதிமுக தாங்க இருக்கணும். திமுக 5 வருஷம் ஆண்டா, அதிமுக 5 வருஷம் ஆளட்டும். பல பேரோட சிந்தனை இதுதான். ம், ம், ஆனா அதிமுக பலவீனப்பட்டிருக்குங்க நமக்கு கண்ணுக்கு எதிர தெரியுது. ம், ம், அப்ப ம். எப்போ வந்து இந்த ஒற்றுமை முயற்சி இனிமேல் கைகூடும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2026ல தான் கைகூடும்னு நான் நினைக்கிறேன். ம், ம். அதுவரைக்கும் இந்த பேச்சுக்கள், இந்த இணைப்புகள் எல்லாமே வந்து ஒரு ஹெட்லைன் நியூஸா கடந்து போயிற மாரி தான் இருக்குமா சார்? பேச்சுகள், இணைப்புகள் எல்லாமே வந்து டிவி விவாத அரங்கங்களையும், நம்மள ம், மாரி ம், யூடியூப் சேனல்களையும் நம்ம மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கலாம். ம், ம், எங்கள மாரி சீனியர்கள் இத பயன்படுத்தி பழைய வரலாறுகள சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்கலாம். 75 மறந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ். 76 மறந்திருப்பாங்க. பலருக்கும் நல்லா நினைவு இருக்கிறது எஸ்டிஎஸ், அதாவது ஒரு 60 வயசானவங்களுக்கு அதான் ஞாபகம் இருக்கும். எஸ்டிஎஸ் காலகட்டம் ஞாபகம் இருக்கும். ஜெயலலிதா காலகட்டத்துல இதெல்லாம் நடந்திருக்குங்க. ம், ம், 91, ம். 96 ஆட்சி. அதிமுக ஆட்சி. ஜெயலலிதா வெர்சஸ் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசன்னா மனமாச்சரியம் ஏற்பட்டு அவரு தனி கட்சி பொன்மனம்னு பத்திரிகைலாம் வச்சிருந்தாருங்க. அப்ப என்ன சொன்னோம்? என்னங்க அதிமுக பலவீனப்பட்டா அது நல்லது இல்ல. அதிமுகல இருந்து விலகி இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணா சேரணும். இதே பாட்டு தாங்க. பழைய எசப்பாட்டு தான். இப்ப எடப்பாடி பாட்டு. அவ்வளவுதான் வித்தியாசம். திருநாவுக்கரசன் உடனே ஒத்துக்கிட்டாரா? இல்ல. ஜெயலலிதா ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல. 95 கடைசியில பல்வேறு கெட்ட பெயர்கள் ஆட்சிக்கு. வளர்ப்பு மகன் திருமணம் அப்படி வரிசையா. கஷ்டங்க, ஜெயிக்கிறது கஷ்டங்க. அப்படின்னு உடனே அரசியல்வாதி மட்டும் தேர்தல் நெருங்கும் போது அவன் ஜுரம் வந்துரும். காய்ச்சல். ம். போர்வையெல்லாம் போத்துனா கூட குளிர் காய்ச்சல் ஆட்டம். என்ன ஜெயிப்போமா மாட்டோமான்னு. என்ன வேணாலும் செய்யலாம். எதை தின்றாலும் பித்தம் தெளியுங்கிற நிலைமையில இருப்பாங்க. திருநாவுக்கரசன் நேற்றே அவங்க பேசினாங்க. அதாவது அந்தரங்க பேச்சுவார்த்தை தான். நமக்கு தெரியாது. பத்திரிகைகளுக்கு தெரியாது. யூகிச்சுக்கிட்டு இருந்தோம். எழுதிட்டு இருப்போம். திருநாவுக்கரசன் அதெல்லாம் எங்க சம்மதிக்க போறாரு? இவ்வளவு தூரம் திட்டிட்டாரு. இனிமேல் போய் சேருவாரா? இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா 96ல அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருந்த திருநாவுக்கரசன பூங்கொத்தெல்லாம் கொடுத்து சால்வையெல்லாம் போத்தி அதிமுகக்குள்ள வந்துட்டாரு. ம், ம். திருநாவுக்கரசனோட இருந்த பழைய எக்ஸ் அதிமுக எல்லாம் அவங்க என்ன பண்ணனே தெரியல. அவங்களுக்கு இடம் இல்ல. அண்ணனுக்கு அறந்தாங்கி சீட்டு வேற. 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா தோத்து போயிட்டாங்க. திருநாவுக்கரசன் ஜெயிச்சிட்டாரு. ம்.
எப்படின்னா அவருக்கு கால்குலேஷன் வந்து நமக்கு தொகுதின்னு கிடைச்சா அறந்தாங்கி தான் கிடைக்கும். அறந்தாங்கியில ஜெயிக்கணும்னா இந்த ஓட்டு வங்கி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஆக அறந்தாங்கியில ஜெயிக்கிறது மட்டும்தான் 96ஓட லட்சியம். அதிமுகவை கைப்பற்றுறதெல்லாம் அது அதுக்கு அடுத்த கட்டம். முதல்ல நீங்க உங்க தொகுதியில எம்எல்ஏ ஆகணும்ல. தன்னோட செல்வாக்க காப்பாத்திக்கணும்ல. எம்எல்ஏவா ஆகலைன்னா என்ன பண்ண முடியும்? ம், ம், ம். பிஜேபியில பலருக்கு என்னங்க எண்ணம்? டிக்கெட் கொடுத்துருவாங்க பிஜேபியில. ஜெயிக்கிறதுக்கு வழி அதிமுக ஓட்டு இல்லாம எப்படிங்க ஜெயிக்க முடியும்? நீங்க வானதி சீனிவாசன் அம்மாட்ட கேட்டு பாருங்க. அதிமுக ஓட்டு இல்லாம அவங்க ஜெயிச்சிருவாங்களா? அப்ப என்ன சொல்லுவாங்க? அதிமுக பிளவுபட்டு இருந்தால் நாட்டுக்கு நல்லது இல்ல. நாட்டுக்கு இல்ல, உங்களுக்கு நல்லது இல்ல. ம், 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 ம். அதுதான் உண்மை. அரசியல்வாதி யாரா இருந்தாலும், எந்த எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருந்தாலும், முதல்ல அவங்களோட சிந்தனை என்னன்னா, நம்ம வந்து எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது தான். ம், ம், அதை ம். தாண்டி வேற வழியும் இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன், அடைய துடித்தல், அடைந்து விடுதல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ள நினைத்தல். இதை தாண்டி அரசியலும் இல்லை. சார், நேத்து முக்கியமா இன்னொரு விவகாரம் 2026லயும் பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல உறுதியா இருக்கிறார் இல்லையா? இது அதிமுகவுக்கு பலன் அளிக்குமா? உண்மையிலே பலன் அளிக்காதுங்க. என்ன காரணம்னு சொல்லவா? மேற்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா வளரலன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பைத்தியகாரத்தனம். எவ்வளவு வளர்ந்துருக்காங்கன்னு வேணா நமக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அதிமுகவுக்கு மேற்கு மண்டலத்துல ஓட்டு வங்கி இருக்கு. இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல உருவானதுங்க. 80ல வந்து அண்ணா பத்திரிகையில இருக்கும்போது கார்கின்னு ஒருத்தர், அவர் தான் கார்கி அண்ணன், அவர் தான் ஆசிரியர். ஒரு கட்டுரை தொடர், எம்ஜிஆர் கவுண்டரே, இதான் கட்டுரை தொடருங்க. அதாவது அவர் வந்து மலபாரை சேர்ந்தவர். மலபார் வந்து பழைய கொங்கு நாடு. அந்த மலபார் மன்றாடியார்கள் இன்றைய கொங்கு வேளாளர்கள், இப்படி ஒரு பெரிய ஜீனாலஜிக்கு ஆர்டிக்கல் கொடுத்தது, அப்புறம் ஆதாரம் கொடுத்ததெல்லாம் கோவை செழியன். அவர் பெரிய கவுண்டர் இனத்தோட மிகப்பெரிய தலைவர்கள் அவர் ஒருத்தர். கட்டுரை தொடர்லாம் போட்டு எம்ஜிஆர் கவுண்டர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு சிறு நூலாவும் மாத்தி போட்டோம். எதுக்குன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அந்த பேஸை தக்க வச்சுக்கதான். இன்றைய தேதி வரைக்கும் அது இருக்கு, அந்த பேஸ் அப்படியே இருக்கு. அப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அதிமுக பேஸ், இன்றைய பேஸ் மட்டுமே அங்க வந்து ஒரு 15-20 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு போதுமானா? போதாது. எம்ஜிஆர் காலத்திலேயே கூட்டணி வச்சுதான் போச்சு. அப்போ 77 மட்டும்தாங்க கூட்டணி கிடையாது, 4 முனை போட்டி. 80ல இருந்து ஏதோ ஒரு கூட்டணி. அது பொதுவாக அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், இல்ல வேற பிற கட்சிகளாக இருக்கலாம். கடைசியா அல்டிமேட்டா காங்கிரஸே உள்ள கொண்டு வந்தாச்சு 84ல அதிமுக. அப்போ காங்கிரஸ் தேசிய கட்சி. காங்கிரஸோட பெரிய அளவுக்கான மோதல் ஏற்படுத்தான் 80ல வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி. அப்புறம் வந்து அதிமுக தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்றது 80ல, மக்களவைத் தேர்தல் முடிஞ்ச ஒரு 2-3 மாசத்துல. அப்புறமும் காங்கிரஸ் கட்சியை உள்ள கொண்டு வரணும் தானே எம்ஜிஆர் முயற்சி பண்ணாரு. 81ல இடைத்தேர்தலுங்க, திருப்பத்தூர் இடைத்தேர்தல். அதிமுக ஆளுங்கட்சி, எம்ஜிஆர் முதலமைச்சர். அந்த இடைத்தேர்தல போட்டி இடுவாங்களா, இடமாட்டாங்களா? போட்டிடுவாங்கல்ல. அவர் புறக்கணிச்சாரு. அது காங்கிரஸ் கேண்டிடேட்டுங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி. ஏங்கன்னா இல்ல யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டா அவங்களுக்கே தாங்க அந்த தொகுதி கொடுக்கணும், அதுதான் சரியான ஜனநாயகம். நான் தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறேன் அவரு. அதுவா நோக்கம்? கட்சியை, காங்கிரஸ் கட்சியை உள்ள கொண்டு வரணுங்கிறதா நோக்கம். அப்ப காங்கிரஸோடு உறவே கிடையாதுன்னு சொன்ன எம்ஜிஆர் மீண்டும் காங்கிரஸோடு உறவு கொண்டார். பிஜேபியோடு இன்றைக்கு உறவு கொள்ள முடியாதுன்னு சொன்னவங்க நாளைக்கு உறவு கொள்வாங்க. அரசியலே அப்படிதான். கலைஞரே வந்துங்க காங்கிரஸ் கட்சி மேல எப்படி கோவப்பட்டாருன்னா, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம்பி சுப்பிரமணியம், அவரோட பர்சனல் செக்ரட்டரி எனக்கு ரிப்போர்ட்டரா இருக்காரு, எம்பி திருஞானம்னு பின்னாடி பிற்காலத்துல. இந்த எம்பி சுப்பிரமணியம் எம்ஜிஆரின் கைக்குருவி, எம்ஜிஆரின் கைக்குருவி எம்பி சுப்பிரமணியம். இவர் காட்டிய தவறான வழியில தான் சட்டமன்ற தேர்தல் வந்து தோல்வி ஆகி போச்சு. புறசொல்லியில் எழுதினார் கலைஞர். அதாவது தேர்தல் தோல்விக்கு பிறகு காங்கிரஸோட இனிமே உறவே கிடையாது. இதே தீர்மானம் திருப்பி சமீபத்தில் கூட திமுக போட்டாங்க. காங்கிரஸோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? உங்க காலகட்டம் தான், ஒரு 10 வருஷம் இருக்கும், இல்ல 15 வருஷம் இருக்கும். உறவு கொள்ளாம இருந்தாங்களா? இல்ல. பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவு இல்லை, உறவு கொள்ளாம இருப்பாங்களா?
ம். எலக்ஷன் பாரதிய முடிச்ச கையோடயே எஸ்பி வேலுமணி எல்லாம் பேசினாரு சார். கூட்டணி வச்சிருந்தா 10 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம்ன்னு. கடைசியில என்னங்க அண்ணாமலை இல்லாட்டா உறவு கொள்வாங்க. ம், ம், ம். சோ அரசியல்ல எந்த நிலைப்பாடும் உறுதியான நிலைப்பாடு கிடையாது. அதிமுக இணையணும், ஒன்றாகணும், ஒற்றுமைப்படணும். அதுல எல்லாம் மாற்று கருத்தே எனக்கு கிடையாதுங்க. ம். ஓகே 72ல சார். இருந்து அதிமுக பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒற்றுமைப்படணும். எந்த கட்சியும் பிளவுபடுறது நல்லதில்ல. ஆனா ஒற்றுமைக்கான காலம் எடப்பாடி பழனிசாமி கையில கட்சி இருக்கு. அந்த கட்சியில ஒரு பங்கு கேட்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த அரசியல்வாதியும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ பங்கை உருவாக்கணும். உருவாக்கணும்னா இன்னைக்கு அதிமுக பிரிஞ்சு போனவங்க டிடிவி தினகரன் விளக்குனதே அதிமுக. இதை இப்ப யாரெல்லாம் ஒற்றுமைக்கு முயற்சி செய்யறாங்களோ அவங்க தான் விளக்குனது. சசிகலா அம்மா இவங்க தான் விளக்குனது. ஓ பன்னீர்செல்வம் இவங்க தான் விளக்குனது. கே.சி. பழனிசாமி இவங்க தான் விளக்குனது. இப்படி விளக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வெளியில இருக்காங்க. ஆனா உதிரியா இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல பொலிட்டிக்கலா ஒரு பவர்ஃபுல்லா கிரியேட் ஆயிருந்தாங்கன்னா வேற விஷயம். எக்ஸப்ட் டிடிவி அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. தனி கட்சி வச்சுட்டாரு. வச்சிருக்காரு. 2019 அந்த கட்சி தென் மாவட்டங்கள்ல கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கு. ஆவரேஜா 16% வாங்கியிருக்கு சில தொகுதிகள்ல மக்களவை தேர்தல். அப்போ அடிப்படையில அரசியல்ல நம்ம பலத்தை ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் எதிரி நம்மள மதிக்க மாட்டான். திமுக கூட்டணி வச்சிருக்குங்க. ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு கட்சி இருக்கு. அதுக்கு எந்த பலமும் இல்ல. ஆனா ரொம்ப நல்ல கட்சி. கட்சி தலைவர் ரொம்ப நல்லவர். அவரை கூட்டணியில சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. அரசியலா என்ன கெயின் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பொலிட்டிக்கலா என்ன கெயின்? இந்த குரூப்பை இணைக்கிறதுனால பொலிட்டிக்கலா என்ன கெயின்? இதை எடப்பாடிக்கு புரிய வச்சா மட்டும்தான் இது சாத்தியம். இந்த அதிமுக கூட்டணிய மாத்தணும், வியூகம் அமைக்கிறோம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இவரோட வியூகம் என்னவா சார் இருக்க போகுது? எந்த கூட்டணிய அவங்க தான் பக்கம் இழுக்க பார்க்குறாங்க அதிமுக? எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, கண்டிப்பா திமுக கூட்டணியில அதிருப்தி ஏற்படும் தொகுதி பங்கீடுல. இப்போ திருமாவளவன் பல அறிக்கைகள் வெளியிடுறாரு. சரி அவர் வரலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. போன தேர்தலே அதான் சொன்னாரு. காங்கிரஸ் கட்சி கூட வரும்னாரு. அது விக்கிரவாண்டி பாமக விட்டு கொடுத்தது கூட அது ஒரு கணக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு நிச்சயமா கணக்கு இருக்கு. பாமக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாமகவுக்கு அதிமுக ஓட்டு இல்லாம ஜெயிக்க முடியாது. இதே சௌமியா அதிமுக ஓட்டு இருந்தா ஜெயிச்சிருப்பாங்கல்ல தருமபுரியில. அப்போ எல்லாரும் அந்த கணக்கு போடுவாங்க. அப்போ இயல்பாக வேற ஒரு கூட்டணி வரும். அதை வச்சு நம்ம வெற்றி பெற்றுக்கலாம். இப்ப எதுக்கு இவங்களுக்கெல்லாம் இதுல நம்ம இடம் கொடுக்கணும்? இடம் கொடுத்தாலும் அவங்க நமக்கு ஏதாவது ஒரு வகையில பின்னாடி இடைஞ்சல் தான் தருவாங்க. வேண்டாம், பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருந்துருவோம். இப்படிதான் அவர் நினைக்கிறாரு. அந்த எதிர்கால கூட்டணி அமையுமா அமையாதா இதெல்லாம் எப்போதுமே நமக்கு தெரியாது. காலம் தான் பதில் சொல்லும். ஓகே சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். குறிப்பா அதிமுக மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அட்வைஸையும் மூத்த பத்திரிகையாளரா நீங்க பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.